ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ப அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் தான் ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் பார்த்துட்டோம். ஸோ நம்ம டீடைல்டா ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இதான் பார்க்க போறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் இதுக்கும் ஆர்டர் மேட்டர் இல்ல. ஸோ அடிஷனுக்கு நீங்க எப்படி 3 நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த எந்த ஆர்டர்ல வேணாலும் ஆட் பண்ணலான்ற மாதிரி மல்டிபிளிகேஷன் நீங்க எந்த இடத்துல வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ 3+4+5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த இடத்துல வேணா ஆட் பண்ணலாம். இதை 3+4 பண்ணிட்டு அப்புறமா 5ஓட ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இப்படி கூட பண்ணலாம். 4+5 ஆட் பண்ணிட்டு அப்புறமா 3ஓட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனோட ஐடியா இதுதான். எனி ஆர்டர் யூ கேன் ஆட் இஃப் 3 நம்பர்ஸ் ஆர் கிவன். இன்ஃபேக்ட் நீங்க எவ்வளவு நம்பர் கொடுத்தாலும் நீங்க எந்த ஆர்டர்ல வேணா ரேண்டம் ஆர்டர்ல ஆட் பண்ணலாம். அல்டிமேட்டா ஆன்சர் எல்லாம் ஒண்ணுதான். 3+4 7+5 12 தான். 4+5 9+3 12 தான். So 7 plus 5 is the same as 9 plus 3 which is equal to 12. அல்டிமேட்டா ஒரே ஆன்சர் தான். அல்டிமேட்டா ஆன்சர் ஒன்று தான். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் நான் சொல்லிடுறேன் டக்குன்னு. ஸோ இப்போ 3 into 4 into 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இதை பண்ணிட்டு அப்புறம் into 5 பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 12 into 5 16 வரும். ஸோ 3 into 4 is 12. 12 into 5 60. அது பேசிக்கா உங்களுக்கே தெரியும். சப்போஸ் இப்போ நீங்க 4 into 5 ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னா என்ன ஆகும்? 3 into 4 into 5 ஃபர்ஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்புறமா நீங்க into 3 பண்றீங்க. ஸோ 4 into 5 20. 20 into 3 என்ன வரும் உங்களுக்கு? 16 வரும் மறுபடியும். ஸோ எந்த இப்ப இப்படியும் பண்ணலாம் இல்ல இப்படியும் பண்ணலாம். இப்ப இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. என்னன்னா 3 into 5 ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் into 4 பண்ணலாம். ஸோ விச் இஸ் 15 into 4 வரும். ஸோ 3 into 5 into 4 நீங்க ஆர்டரே மாத்தி எழுதிட்டு இதை முதல்ல பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணலாம். ஸோ 15 into 4 பண்ணாலும் உங்களுக்கு 60 தான் கிடைக்கும். ஸோ எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் ஃபார் போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ அது ஆக்சுவலா டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் வராது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் வராதோ அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் வராது. ஸோ அதான் மெயின் பாயிண்ட். ஸோ இப்போ இதுல கீ டெஃபினேஷன் கொடுத்துறாங்க. அதையும் நான் படிச்சிடறேன். When several numbers are added, the order in which the numbers are added does not matter. This is called associativity of addition. Similarly, when several numbers are to be multiplied, the order in which the numbers are multiplied does not matter. This is called associative property of multiplication. ஸோ அவ்வளோதான். அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கரெக்டா மேட்ச் ஆகாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கூகுள் ஹிப்போ மேக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோல இருந்து பேஸ்ட் ஆன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.